இன்றைக்கி கடையில் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இட்லி வடை இதெல்லாமே வாங்கியிருக்கிறேன். ஸோ இந்த பார்சலை ஒன்று ஒன்றா நான் பிரித்து இப்போது சாப்பிட போகிறேன். ஸோ அதில் என்னென்ன இந்த மாதிரிலாம் பார்சல் போட்டு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். இது ரப்பர் பேண்ட் எல்லாம் நிறைய போட்டிருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நான் அவுத்துட்டு நான் உங்களுக்காக இதை காட்டுவேன். இட்லி சட்னி ஒரு 2 வகை சட்னி கொடுத்துருக்காங்க, ஒரு சாம்பார் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் என்னால் சாப்பிட முடியாது. நான் கொஞ்சம் அதை எல்லாத்தையுமே ஊற்றி உங்களுக்காக நான் இதை காட்டுறேன். சாம்பாரே நிறையவே இருந்தது. இது வடை சாம்பார் நிறைய இருந்ததுனால இப்போ இந்த சட்னி, இந்த 2 சட்னி இருக்குது. தேங்காய் சட்னி இருக்குது, இன்னும் தக்காளி சட்னி இருக்குது. இதுவே என்னால் சாப்பிட முடியாது. ஸோ நான் இதுதான் மட்டும் சாப்பிட போகிறேன். எல்லாமே வேஸ்ட் தான். ஸோ பார்க்கலாம் இட்லி எப்படி இருக்குன்னு. சாஃப்டாகவே இருக்குது இட்லி. ரொம்ப புளிப்பாக இருக்குது. இட்லி புளிப்பாக இருக்கா சாம்பார் புளிப்பாக இருக்கான்னு தெரியல. புளிப்பு சாம்பாரில் தான் நிறைய புளி போட்டிருக்காங்க. அதான் ஓவர் புளிப்பாக இருக்குது. இதுக்கு நான் சட்னியாக வச்சு சாப்பிட்ருக்கேன். சரி, ஓகே, இது சாப்பிட்டு முடிப்போம். புளிப்பு நிறைய, இந்த புளி நிறைய போட்டிருக்கிறதுனால இந்த புளிப்பு அது தூக்கலாக தெரியுது. ஸோ அது ஓரளவு பரவாயில்ல. இட்லி சாப்பிட்டா தான் இருக்குது, வடையும் சாப்பிட்டா தான் இருக்குது. நான் தப்பிதமாக சாம்பாரை ஊற்றிட்டேன். நான் சட்னி ஏதாவது ஊற்றிருக்கேன். சட்னி ஊற்றிருந்தா இவ்வளோ சாம்பார் வேஸ்ட்டாக இருக்காது. ப்ளஸ் இதுதான் இப்போ நம்ம சாப்பிட்ணும். நான் சட்னி எதுவுமே எனக்கு பிடிக்கல. வடை சூப்பராக இருக்குது, இட்லி சாஃப்டாக இருக்குது, ஆனால் சாம்பார் சரியில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கலாம். மீண்டும் நம்ம இன்னொரு நாளைக்கு ஏதாவது ஒரு கடை பண்ண வாங்கி நான் உங்களுக்கு காட்டுறேன்.